இந்தியன் கிரிக்கெட் டீம் இதை வந்து கரெக்ட் பண்ணியே ஆகணும். என்னன்னு தெரிஞ்சிருக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ், இந்தியாவோட லோயர் அண்டர் கான்ட்ரிபியூஷன் டெய்ல் அண்டர் கான்ட்ரிபியூஷன் இன் டெஸ்ட் கிரிக்கெட் ஹஸ் பீன் டிட்டீரியேட்டிங் ஓவர் த பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ். ஏன் லோயர் ஆர்டரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப முக்கியங்கிறது நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும். 430லேருந்து 471 ஆல் அவுட் ஆனாங்க. 430 for 3லேருந்து 471 ஆல் அவுட் ஆனாங்க. லோயர் ஆர்டர் ஆளுக்கு ஒரு 20 ரன்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்திருக்கணும். நீங்கள் வந்து ஆஸ்திரேலியா டீம் எடுத்து பாருங்க. ஹேசல்வுட்னால ஒரு ஒரு 10-15 ரன்ஸ் அடிக்க முடியும். ஸ்டார்க்னால 50 அடிக்க முடியும். WTCல காமிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பல டெஸ்ட் ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு. சவுத் ஆப்பிரிக்காவில் ரபாடா, நியூசிலாண்டில் டிம் சவுத்தி, அதே மாதிரி இங்கிலாந்துலேயும் நீங்கள் எடுத்து பாருங்க. ஜாஷ் டங் கொஞ்சம் பேட்டிங் ஆட முடியும். அதே மாதிரி ரைடன் காஸ் கொஞ்சம் பேட்டிங் ஆட முடியும். ஸோ இந்த லோயர் ஆர்டர் வந்து கொஞ்சம் பெட்டராகவே பேட்டிங் ஆடி டீமுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 30-40 ரன்ஸ் வந்து சேர்த்து கொடுத்துட்றாங்க. இந்த லாஸ்ட் 4 பேட்டர்ஸ் 4 பேருமே சேர்த்து ஒரு 50-60 ரன்ஸ் டெஃபினட்டாக ஆளுக்கு 15 ரன்ஸ் போட்டு அடிச்சிடுறாங்க. இதுவே ஏன் நம்ம பும்ரா, பிரசீத், சிராஜ்னால ரெப்ளிகேட் பண்ண முடியல? தாக்கூர்னாலையுமே தான். ஏன் அதை ரெப்ளிகேட் பண்ண முடியலங்கிறது தெரியல. டெஃபினெட்லி இவங்க வந்து பவுலிங் மட்டும் இல்லை, தே ஹேவ் டு இம்ப்ரூவ் தேர் பேட்டிங். ஏன்னா அந்த லாஸ்ட்ல டெஸ்ட் கிரிக்கெட்ல ஒரு 20-30 ரன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் அட் தி எண்டு. 500-520 போயிருக்க வேண்டியது இப்போ 470 வந்து முடிஞ்சிருக்கு. இப்போ டெஸ்ட் மேட்ச் நீங்க 4-3 எடுத்து பாருங்க. இட் இஸ் நவ் ஈவன்லி பாய்ஸ்ட். ஸோ அந்த லோயர் ஆர்டர் கான்ட்ரிபியூஷன் ஆஃப்டர் அஸ்வின் ரிட்டையர்மெண்ட் ரொம்ப ரொம்ப புவரா இருந்திருக்கு ஃப்ரம் இந்தியா. டெஃபினட்டா அந்த லோயர் ஆர்டர் கான்ட்ரிபியூஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணா மட்டும்தான் நம்ம டீம் வந்து லாஸ்ட்ல ஒரு ரெஸ்பெக்டபிள் டோட்டலுக்கு வந்து எடுத்துட்டு போக முடியும். அண்ட் அதே மாதிரி மேட்சை வந்து வின் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸும் அதிகமாகும்.